வாழைத்தண்டு பருப்பு சொல்லி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். வாழைத்தண்டு குக்கரில் 2 விசிலுக்கு வேக வைங்க. மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு வேக வைக்கணும். அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு துவரம்பருப்பு 1 hour ஊற வச்சுட்டு அதை நல்லா தண்ணி வடிகட்டினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். அதுக்கு உப்பு, பெருங்காயம், கறிவேப்பிலை, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா அரைச்சிடுங்க. அதை எடுத்து தனியாக வச்சிடணும். ஒரு கடாயில் கடுகு வெடிச்சதுக்கப்புறமா இந்த பருப்பு அரைச்சத்தை எடுத்து சாட் பண்ணணும். சாட் பண்ணுறது அப்பப்போ நம்ம சாட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை ஆகி உதிரி உதிரியாக வரும்போது அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். வெந்த வாழைத்தண்டு சல்லடையில் போட்டு தண்ணியை மட்டும் பற்ற வச்சுட்டு நம்ம திருப்பியும் கடாயில் கடுகு வச்சு இந்த வாழைத்தண்டை போட்டு கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இந்த பருப்பு சில்லியை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு 5 minutes இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா வாழைத்தண்டும் அந்த பருப்பும் சேர்ந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வைங்க. வாழைத்தண்டு பருப்பு சில்லி ரெடி.